கிட்டத்தட்ட 226 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவிற்காக வேலை செய்கிறார். அதை ராஜா புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ராசா அவர்கள் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தார், நீங்கள் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் நீங்கள் வந்தது இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க, அது எப்படின்னா புகுந்த வீட்டுக்கு ஒன்றும் புணர்ச்சிக்கு ஒருத்தன்ற மாதிரி போயிடும். ஏன்னா இங்கே வந்துட்டு திரும்பி நீங்கள் அங்கே போய் அமைச்சரவையில் இது பண்ணுறது புணர்ச்சிக்காக தேடி போகிற மாதிரி தானே இருக்குது. புணர்ச்சி மீன்ஸ் அவங்க சொன்னது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தேன். 2006 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சத புணர்ச்சி ஏற்றுவாராம், இல்லை எதிர்காலத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதற்கு தயார் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை புணர்ச்சி என்று சொல்லுவாராம். அறிவில் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, யாரை புணர்ச்சிக்காக ஒரு வீட்டுக்கு போகிறது? எவ்வளவு இது பெண்களை இழிவுபடுத்துகிற வேலை, இது பெண்களை இழிவு செய்கிற வேலை. அவர் மேலே சட்டம் பாயணும்னு நான் சொல்கிறேன். கைது பண்ணணும் இந்த மாதிரி ஆட்களை. என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுவோம்? சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை அடைந்திருக்கிறதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய கடைக்கொடி தொண்டர்கள் திமுக கூட்டணியை விரும்பவில்லை. வாரிசுகளே இன்றைக்கு விசிலை ஊத தயாராகி விட்டார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ சிறிய கட்சி போல சுருக்கி விடாது. அது மாபெரும் மக்கள் இயக்கம். இன்னும் சொல்ல போனால் அடக்கப்பட்டவர்களின் அதிகார குரல் கேட்கிற ஒரு இயக்கம். இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கள் பக்கம் வந்திருக்கிறார் என்றால் அவர் சரியான திசையை நோக்கி அரசியலை காய் நகர்த்துகிறார் என்பதற்கு சான்று. திமுக தன்னந்தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து ஜெயிக்க முடியுமா? இந்த ஆண்டினுடைய நகைச்சுவை கேள்வி இதுவும் ஒன்று. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாளும் இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு தகுதியற்றவர். நூற்றுக்கணக்கான இடங்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்கும் கிடையாது. இனிமேல் திமுக டெபாசிட் கண்டிப்பாக இழக்கும். ஏன் அதிமுக இழக்கலையா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உருவாக்கியிருப்பது இந்திய வரலாற்றில் புதிய அணுகுமுறை. எங்கள் தலைவருடைய நேர்மையான ஆட்சி முறை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய பிரதமர் வேட்பாளராக எங்கள் தலைவர் நிறுத்தப்படுவார் என்பதையும் நான் ஆணைக்கிறேன். பிரைம் லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகிலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு 20 நாள் ஆச்சு சார். இந்த ஆட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் எடுத்தா, சின்ன சின்ன கட்சியெல்லாம் உங்கள் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டீங்க. இப்போ பெரிய கட்சிகளுக்கு தான் பாதிப்பு. திமுக அதிமுக ரெண்டுமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது உங்களோட பார்வைக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முழு மனதோடு ஏற்று அவருடைய ஆட்சியை பின்பற்றி நடத்துகிற ஆட்சி இது. அவர் உருவாக்கப்பட்ட அதிமுகவை நாங்கள் உடைக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களால் தான் அதிமுகவே அழிஞ்சிருச்சுன்னு? இல்லை, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அவங்க தலைமை பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு எடப்பாடியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், இந்த பக்கம் சி.வி. சண்முகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், அதிகார பகிர்வுகளில் அது அதிகார மோதலில் போய் கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எம்ஜிஆரை மதிக்கக்கூடியவர்கள். அந்த தலைவன் உருவாக்கிய இயக்கம் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை என்றே நாங்கள் கருதுகிறோம். தலைமை சரியில்லை என்பதற்காக நாங்கள் பொத்தாம்பொதுவாக எதையாவது பேசி கடந்து போய்விட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, திமுகவில் ஊசல் என்றெல்லாம் அது ஒரு குடும்பத்தின் அரண்மனை கட்சி. அந்த கட்சியை சிதைப்பதற்கோ அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நாடும் முயலாது. ஆனாலும் அங்கே அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்கிற அடிப்படையில் குடும்பத்துக்குள்ளேயே குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி அழகிரி மகள் இன்றைக்கு எங்களது கட்சியிலே இணைவதற்கான காலச்சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை. வாரிசுகளே இன்றைக்கு விசிலை ஊத தயாராகி விட்டார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சொன்னீங்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் இழுத்துக்கிட்டே. சின்ன சின்ன கட்சியெல்லாம் இல்லை. இந்திய அளவில் இடம்பெற்றிருக்கிற கம்யூனிச இயக்கங்கள் இரண்டையுமே அவர்கள் நாங்கள் செய்வது சரிதான், இந்த கட்சி இன்றைக்கி சமூக நீதியை பின்பற்றுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது, நாம் எதற்காக எத்தனை ஆண்டு காலம் போராடினோமோ, எதற்காக எத்தனை ஆண்டு காலம் சிறைச்சாலைகளில் அடைபட்டு நம் வாழ்க்கையை தொலைத்தோமோ, அது இன்றைக்கு சரியாக ஒரு கட்சி புதிதாக தோன்றி
கட்டமைப்பை தயார்நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் அதற்கு துணையாக நாம் நிற்க வேண்டும் என்று கருதிய இடதுசாரிகள் கூட இன்றைக்கு எங்கள் பக்கம் வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ சிறிய கட்சி போல சுருக்கி விடாதீர்கள். அது மாபெரும் மக்கள் இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் அடக்கப்பட்டவர்களின் அதிகார குரல் கேட்கிற ஒரு இயக்கம். ஒடுக்கப்பட்டவர்களின் ஒப்பாரியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சி அடைந்து ஒரு கணிசமான தொகுதிகளில் அவர்கள் களமாடி வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பெரிய இயக்கங்கள் தான் எங்களோடு கூட்டணி வைக்கிறது. தனியரசு போன்றவர்கள் சில்லறைகள் எல்லாம் எங்களோடு கூட்டணி வைக்கவில்லை. நீங்கள் அதை முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். இல்லை கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எங்களோடு கூட்டணி வைக்கவில்லை. இந்திய திருநாட்டில் தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் பெற்ற இயக்கங்கள் எங்களோடு களத்தில் இருக்கிறது. ஆனால் அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக பக்கம் தான் இருந்தார்கள். தேர்தலில் ஆர் ராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், ஏனியும் சிறுத்தையும் இடம் மாறி போயிட்டாங்க, அது வேற ஒரு பொருளில் சொல்லியிருந்தார். ஆர் ராசா அவர்கள் ஏன் இவ்வளோ ஒரு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தினார்னா, திமுகவோட ஓட்டுகளை வாங்கிட்டு திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரா? திமுகவுக்கு துரோகம் செய்தாரா விடுதலை சிறுத்தைகளும்? இல்லை, சூரியனும் தாமரையும் ஒன்று சேர காத்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 8, திமுகவினர் களமாடிய தொகுதி 8. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திமுகவிற்காக 234 தொகுதியிலும் களமாடி இருக்கிறது. அதில் 8 கழிச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 226 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவிற்காக வேலை செய்திருக்கிறது. அதை ராஜா புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. திமுகவுக்கு பல இடங்களில் தோல்வி யுகம் வடசென்னையில் வடபகுதியில் இருப்பதற்கு காரணம் இன்னொன்று என்னென்னா, இந்த தேர்தலை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை அடைந்திருக்கிறதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய கடைக்கொடி தொண்டர்கள் திமுக கூட்டணியை விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் தாவேகா தான் சரியான இயக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நீங்கள் வட தமிழ்நாட்டில் கூடுமானவரை பரவலாக திமுக தோற்பதற்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக தலைமை வேண்டுமானால் திமுக கூட்டணியோடு முடிவெடுத்திருக்கலாம், ஆனால் தொண்டன் தாவேகா கூட்டணியோடு முடிவெடுத்திருக்கிறான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கள் பக்கம் வந்திருக்கிறார் என்றால் அவர் சரியான திசையை நோக்கி அரசியலை காய் நகர்த்துகிறார் என்பதற்கு சான்று. இன்றைக்கு வந்ததுமே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போது கூட நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அலங்கரிக்கிற இயக்கமாக எங்கள் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னால் இதை விட என்ன இருக்குது? நான் கேட்குறேன், ஏற்கனவே 4 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று நீங்கள் போனீங்களே, அங்கீகரித்தார்களா திமுக கும்பல்? உங்களை அலங்கரிக்க முயற்சித்தார்களா? எதுவுமே இல்லையே. இதே தோற்று போய் வீட்டில் துவண்டு கிடக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டிற்கு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னார். இப்போ எப்படி ஒத்து வருது? நீங்கள் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சாதியை அடக்கி விட்டோம், சாதியை தூள்நூலாக்கி விட்டோம், பணபேரத்தை பணபலத்தை அடக்கி முடித்தோம். அதற்கு பிறகு சமூக நீதியை பின்பற்றுவதற்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறோம். இப்போ யார் உண்மையான திராவிட இயக்கம்? பெரியாரின் பேரப்பிள்ளைகள் யார்? நாங்கள் தான். அம்பேத்கருடைய சீடர்கள் யார்? நாங்கள் தான். அப்போ இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை இப்பொழுது தான் புரிந்து கொண்டு, அவர் ஏற்கனவே ஒரு விடயம் சொன்னார், சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்னு சொன்னார். நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து காட்டமாக எங்கள் தலைவரும் அறிக்கை கொடுத்தார், பேசினார். ஒரு நாளும் ஒத்து வராது பாஜகவோடு என்று அறிவித்தார், பகிரங்கமாக தெரிவித்தோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் திருமாதை உணர்ந்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சிக்குரியது. ஒன்று. அதிமுகவில் இன்றைக்கு சில்லறை கட்சிகள் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று அந்த கேள்வி யாரும் வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் திமுகவில் சில்லறை கட்சிகள் எங்கே இருக்கிறது என்றால், ஆங்காங்கே அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றதால் வேறு வழி இல்லாமல் அங்கேயே முடங்கி போய் கிடக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் பெற்றவர்கள் வெளியே வந்து விட்டார்கள், அங்கீகாரம் பெறாதவர்கள் வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள். அண்ணன் இதிலே புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலில், ஏன் தேவையில்லாமல் நாம் தனிச்சின்னத்தில் நிற்காமல் உதயசூரியனில் நின்று 2 எம்எல்ஏக்களை பெற்றோம் என்று மனம் முழுங்கி புலங்காயுதம் அடைந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அவர்கள் எல்லோருக்கும் எண்ணம், எங்கள் தலைவர் விஜயை நேசிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், இந்த ஆட்சி கட்டமைப்பை பாராட்டுகிறார்கள் என்றால்
அண்ணன் வைகோ போன்றவர்கள் இங்கே வர துடிப்பதற்கான சான்று அது. துரையண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் சொன்னார். அருமையான தொடக்கத்தை இவர்கள் தொடங்குகிறார்கள், வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் என்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சியாக மலரத் தொடங்கி இருக்கிறது, மனம் வீச பரப்ப காத்திருக்கிறது. பொறுத்திருங்கள். ஆர் ராசா அவர்கள் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தார், நீங்கள் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் வந்தது இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறீங்க, அது எப்படின்னா புகுந்த வீட்டுக்கு ஒன்றும் புணர்ச்சிக்கு ஒருத்தின்ற மாதிரி போயிடும். ஏன்னா இங்கே வந்துட்டு திரும்பி நீங்கள் அங்கே போய் அமைச்சரவையில் இது பண்ணுறது புணர்ச்சிக்காக தேடி போகிற மாதிரி தானே இருக்குது. புணர்ச்சி மீன்ஸ் அவங்க சொன்னது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தேன். 2006 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதை புணர்ச்சின்னு ஏற்றுக்குவாரா? இல்லை எதிர்காலத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதற்கு தயார் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை புணர்ச்சி என்று சொல்லுவாரா? அறிவிலிகள். நான் என்ன கேட்குறேன்னா, யாரை புணர்ச்சிக்காக ஒரு வீட்டுக்கு போகிறது? இது பெண்களை இழிவுபடுத்துகிற வேலை, பெண்களை இழிவு செய்கிற வேலை. அவர் மேலே சட்டம் பாயணும்னு நான் சொல்கிறேன். கைது பண்ணணும் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம். என்ன யோக்கியது இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுவதற்கு? தெளிந்த பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற, கொள்கை பிடிப்போடு உருவாகி இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை பற்றி இவ்வளவு கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால், உங்கள் வழித்தடம் நீங்கள் பெரியார் வழியில் என்று பேசுகிற வந்தவர்கள் இன்றைக்கு இவ்வளவு மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் பெரியாரின் சீடர்களா என்று தமிழக வெற்றி கழகம் கேள்வி எழுப்ப விரும்புகிறது. ஆக இன்றைக்கு ஆராஜா போன்றவர்கள் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள் என்றால் அதிகார மையம் பறிக்கப்பட்டு விடுமோ என்று உளறுகிறார்கள். அது நிச்சயம் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கூட அவர் இழந்து நடுத்தெருவில் இருக்கிற காலம் வெகு விரைவில் இருக்கு. பொறுத்திருங்கள். ஆராசாவுக்கும் உரிய பதிலை விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த விடயத்தில் ஆராஜா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று என் போன்றவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். காங்கிரஸ் உங்கள் பக்கம் வந்துடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் உங்கள் பக்கம், ஐயுஎம்எல் ஆதரவு வந்துடுச்சு, சிபிஎம் வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கல, ஆதரவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து. கிட்டத்தட்ட திமுக அடுத்த தேர்தலை தாண்டி 2029 மக்களவை தேர்தலில் எழுந்து நின்றுமா மீண்டும் ஒரு முறை? 40 நமதே என்று மாதட்டி பேசியவர்கள் இப்பொழுது 4வது கிடைக்குமா என்று பதறுகிற காலம் தொடங்கிவிட்டது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 நமதே என்று சொல்லுவதை விட 40 தொகுதிகளும் எங்களுடையது என்பதை இப்பொழுதே நாங்கள் பறைசாற்ற தொடங்கியிருக்கிறோம். இன்னொரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறோம். எங்கள் தலைவருடைய நேர்மையான ஆட்சி முறை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய பிரதமர் வேட்பாளராக எங்கள் தலைவர் நிறுத்தப்படுவார் என்பதையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். பிரதமர் வேட்பாளர்? ஆமாம், அதற்கான காலம் கசிந்திருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேரளாவிலே கேரள வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்க காத்திருக்கிறார்கள் தலைவர் உத்தரவுக்காக. கர்நாடகாவில் கர்நாடக வெற்றி கழகம் உருவாக்குவதற்கு தலைவர் ஆணையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் கட்சி வலுவாக காலூன்ற தொடங்கியிருக்கிறது. அண்மையில் தமிழ்நாட்டிற்கு வந்த என்னுடைய இனிய நண்பர் சகத்தோழர் அர்ஜுனா அவர்கள் இந்த மண்ணிற்கு வந்தபோது கூட எங்கள் தலைவரை பற்றி அவர் பேசுகிற வார்த்தைகள் கூர்ந்து கவனிக்கக்கூடியது. தமிழீழ வெற்றி கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை கூட கட்டமைப்பதற்கு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு உலகத் தமிழர்களின் உன்னத தலைவராக எங்கள் தலைவர் போற்றி புகழப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மாபெரும் புரட்சி இயக்கத்தின் தலைவருக்கு பின்னால் ஒரு அரசியல் யுத்தத்தை தொடங்கியிருக்கிற எங்கள் தலைவர் வென்றாக வேண்டும், அது நன்றாக இருத்தல் வேண்டும் என்பதை நாடு போற்றுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. பொறுத்திருங்கள். நீங்கள் கூட காங்கிரஸ் கட்சியை பல முறை வந்து ஈழத்தமிழர்கள் துரோகம் செய்தார்கள், ஈழத்தமிழர்கள் அழித்தது காங்கிரஸ், நீங்கள் பல முறை பேசுகிறீங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி உங்கள் பக்கம் வந்தோன்னே அது கொஞ்சம் புனிதமாயிடுச்சா? அன்னை இந்திரா காந்தி அம்மையார் 1983 காலகட்டங்களில் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் தலைமையில் இருந்த தமிழீழ விடுதலை தாயகத்தை ஏற்றுக்கொண்ட போராளிகள் குழுக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 61 இடங்களில் ஆயுத பயிற்சியை மேற்கொண்டார்கள். அன்றைக்கு இந்திரா அம்மையார் இல்லை என்றால் புலிகளே இல்லை என்பதை பொருள்பட என்னால் சொல்ல முடியும். அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பக்கபலமாக இருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக 1984 31/10 அன்று படுகொலை செய்யப்பட்ட இந்திரா காந்தி இழப்பு என்பது தமிழீழத்திற்கு ஏற்பட்ட இழப்பாகவே எங்கள் தலைவர் கருதினார். அந்த காலகட்டத்தில் இடையில் அவர் இறப்பிற்கு பிறகு அவரது புதல்வர் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய தாயகத்தை ஆளுவதற்கு தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அவருடைய தலைமையின் கீழ் இருந்த அதிகாரிகள், உச்சபட்ச அதிகாரிகள் அனைவரும் பார்ப்பன மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல்களை அடிவருடிகளாக இருந்த காரணத்தால், எடுத்துக்காட்டாக சிவசங்கர மேனன் போன்றவர்களெல்லாம் தவறான வழிநடத்தலின் காரணமாக ராஜீவ்காந்தியினுடைய
அந்த நடவடிக்கை தமிழீழ தாயகத்தில் மிக மோசமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய இராணுவம் தோற்று வந்தது. அதற்கு பதிலாக அமெரிக்க உளவு நிறுவனமும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அந்த மாபெரும் மகத்தான மனிதனை தமிழ் மண்ணிலே வைத்து படுகொலை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி நாங்கள் இந்திராவாக பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இருக்கிறது ராகுல் காங்கிரஸை ஒழிய ராஜீவ் காங்கிரஸ் அல்ல. நாங்கள் தான் சொல்கிறோமே, அந்த தவறை காங்கிரஸ் பேரியக்கம் குறிப்பாக இந்தியா செய்ததோடு மட்டுமல்ல, 26 நாடுகள் செய்திருக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் எர்னஸ்டோ சேகுவேரா போராடி வெற்றி கண்ட கியூபா அரசே தமிழீழத்திற்கு எதிராக நின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எங்களோடு கைகோர்த்திருக்கிறது என்றால் தமிழீழ தாயகத்தை அளித்த 26 நாடுகள் மீதும் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியும். காங்கிரஸ் இப்பொழுது மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு ராகுலின் தலைமையில் பயணிக்க தொடங்கியிருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை காங்கிரஸ் அடைந்திருக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம். திமுக தன்னந்தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து ஜெயிக்க முடியுமா? இந்த ஆண்டினுடைய நகைச்சுவை கேள்வி இதுவும் ஒன்று. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாளும் இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு தகுதியற்றவர்கள். 18% வந்து சேருவதே பெரிதானது. இன்றைக்கு எங்கள் இயக்கம் 35% வாக்குகளை தமிழ் மண்ணில் பெற்றிருக்கிறது. அண்மையில் சட்டப்பேரவை வளாகத்தில் இந்த உதவா நிதி கூட உளறலை நாம் பார்க்க முடிந்தது. ஏதோ சொல்கிறார், ஒரு 65% உங்களுக்கு வாக்கு இல்லை, கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன வாக்கு விழுந்தது என்பதை ஆதாரபூர்வமாக திரட்ட முடியும் எங்களால். தனி கட்சியாக இருந்து நீங்கள் எந்த இடத்திலும் சொல்லி நூற்றுக்கணக்கான இடங்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இலக்கும் தனியாக நின்றால் இனிமேல் திமுக டெபாசிட் கண்டிப்பாக இழக்கும். ஏன் அண்ணா திமுக இழக்கலையா? ஆளுங்கட்சி தானே, தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட இயக்கம் தானே, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் தானே அண்ணா திமுக. ஒரு தடவை கூட 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆளாத இந்த திமுக ஏன் எப்படி டெபாசிட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ திமுகவுன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் எப்போதுமே மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆனால் கோர் ஓட் பேங்க்ன்றது திமுகவுக்கு எப்போதுமே ஒரு அதெல்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் அடித்து நொறுக்கிடுச்சு தாவேக்கா. அதான் சொல்கிறாரே யார், அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், எங்களது எம்எல்ஏக்கள் எங்களது அமைச்சருடைய கைபேசியிலேயே விஜய் படம் இருக்கிறது, அதை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். மூர்த்தி அமைச்சர் மதுரை மூர்த்தி சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்குள் ஊடுருவிருக்கிறது என்பதற்கு சான்று அது. ஆகையால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த தேர்தலில் சிதைந்து போய் சின்னாபின்னமாகி அதிகார பகிர்விற்காக குடும்பத்துக்குள்ளேயே குடிமிப்பிடி சண்டை நடக்க இருக்கிறது. பொறுத்திருங்கள், அந்த சண்டையை நாம் பார்த்து ரசிக்க இருக்கிறோம். ஏன்னா கடந்த காலங்களில் 2 சீட்டு 23 சீட்டு அப்படிலாம் எடுத்துட்டு திரும்பி அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சது திமுகவுக்கு வரலாறு இருக்குது. இருக்கட்டும், அந்த வரலாறு மீண்டும் இருக்கட்டும். அன்னைக்கு தாவேக்கா இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இல்லை, ஆகையால் பிடித்தார்கள். இப்பொழுது புரட்சித் தலைவரும் விஜயும் சேர்ந்து மொத்த உருவமாக இன்றைக்கு எங்கள் தலைவர் திகழ்கிறார். இது அதிமுக தாவேக்கா என்ற 2 பெரும் இயக்கங்கள் இருக்கிறது அல்லவா, கொள்கையுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுக தாவேக்கா. ஆமாம், அங்கே உள்ளவங்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்களே, கூப்பிட்டீங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு மனச்சாட்சி உறுத்தியது. இவர்கள் விளையாண்ட சித்து விளையாட்டு எடப்பாடி பழனிசாமியும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் ஆடிய சித்து விளையாட்டுகளை அண்ணன் திருமா அவர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். தாவேக்கா இது அதிமுக உடைச்சதுல தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்படிலாம் நாங்கள் உடைக்கலைங்க, அப்படிதான் உடைச்சிருக்கீங்க. கொள்கைவாதிகளாக, எம்ஜிஆர் தொண்டர்களாக, எம்ஜிஆருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சதி விளையாட்டு விளையாடுகிற எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஸ்டாலின் பக்கம் இருக்கிறார்கள். அவ்வளோதான் இதில் நடந்தது. நாங்கள் ஏன் உடைக்கணும்? ஏன்னா அந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு 25 பேர் ஏமாந்து போயிருக்காங்கன்ற ஒரு கேள்வி. அப்படிலாம் கிடையாது. அவங்களும் மினிஸ்டரை பற்றி பேசலை, நாங்களும் பேசலை. தார்மீக ஆதரவை அவர்கள் கொடுத்ததற்கு காரணமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கனவை தூக்கி சுமந்திருக்கிற தாவேக்காவிற்கு ஆதரவளிக்கிறது ஒன்று. 2வது, எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு மறைமுக கூட்டணி வைத்திருப்பது. இதுதான் உங்களுக்கு பிடிக்கலையே ஒழிய நாங்கள் ஏன் உடைக்கணும்? உடைச்சதே எடப்பாடி பழனிசாமி தான். அவரை போய் கேளுங்க இந்த கேள்வியை. திருமா அவர்கள் இனி எத்தனை தேர்தல் எடுத்தாலும் தாவேக்காவுடன் தான் சேர்ந்து தேர்தலை சந்திப்பாரா? இல்லை, எங்களுடைய செயல்முறைகளை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கள் செயலாக்கத்துக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயுஎம்எல்
சிபிஐ சிபிஎம் நிச்சயமாக எல்லாருமே எங்களது ஆட்சி முறையை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நடைமுறைகளை எவரும் உருவாக்கப்படவில்லை என்று எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள். அந்த தலைவர்களும் இன்றைக்கு எங்கள் கூட்டணிக்குள் வந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை ருசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அதிகாரப் பகிர்வு என்ற முறையில் இங்கே நடப்பது ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி முறை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உருவாக்கியிருப்பது இந்திய வரலாற்றில் புதிய அணுகுமுறை. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.